சின்ன வயசில் நம்ம வரையணும்னு ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டாவே மோஸ்ட்லி அதில் ஒரு ஓட்டு வீடு, ஒரு மரம், பின்னாடி பேக்ரவுண்டில் மவுண்டன்ஸ் இது கண்டிப்பாக இருக்கும். நம்ம போஸ்டர் கலர் செட்டில் வர எல்லா கலர்ஸையும் அதில் கண்டிப்பாக யூஸ் பண்ணிடுவோம். அதுவும் அந்த மரத்துக்கு பார்த்திங்கன்னா அந்த போஸ்டர் கலரில் லைட் க்ரீன் இருக்கும், டார்க் க்ரீன் இருக்கும். அந்த ரெண்டு கலர்ஸையும் யூஸ் பண்ணி தான் நம்ம மரத்தை வரைவோம். ஆனால் இங்கே நான் என்ன சொல்ல போகிறது என்னென்னா, உங்களுக்கு அந்த க்ரீனே தேவையே இல்லை. உங்கள் பேலட்டில் இருக்கிற அந்த க்ரீன் கலர்ஸே தேவையே இல்லை. வெறும் எல்லோவும் ப்ளூ கலரும் இருந்தால் போதும். சூப்பராக நம்ம மரத்தை கலர் பண்ணலாம். அது எப்படின்னு இந்த வீடியோவில் பாருங்கள். இந்த மரம் வரைகிறதுக்கு எந்த ஒரு பென்சில் ஸ்கெட்சும் தேவையே இல்லை. யாருனாலும் இதை வரைய முடியும் ரொம்ப ஈஸியாக. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோன்னா, கிளஸ்டர் ஆஃப் லீவ்ஸை காமிக்கிறதுக்காக பெயிண்ட்டை அங்கங்கே செமி சர்க்கிள் ஷேப்பில் பெயிண்ட்டை அப்ளை பண்ணுறோம். எக்ஸாக்டாக செமி சர்க்கிள் ஷேப்பில் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு அந்த பிரான்ச்சு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நம்ம பெயிண்ட்டை அப்ளை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு எல்லோ கலரில் அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம லைட் ப்ளூவை அது மேலே அப்ளை பண்ணுறோம், அந்த எல்லோ மேலே. ஸோ ப்ளூவே தெரியாத மாதிரி அது அப்படியே க்ரீன் கலரில் மாறுது. ஸோ நம்ம நிறையா தடவை கேட்டிருப்போம், இல்லை எக்ஸ்பிரிமெண்ட் கூட பண்ணி பார்த்துருப்போம். எல்லோவும் ப்ளூவும் மிக்ஸ் பண்ணால் க்ரீன் வரும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்த்துருப்போம். ஆனால் பெயிண்ட் பண்ணும்போது நம்ம மோஸ்ட்லி அந்த பேலட்லையோ இல்லை நம்ம பாட்டில் டியூப்பில் வர அந்த க்ரீனை அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிடுவோம். நம்ம அந்த இடத்துல மிக்ஸ் பண்ணவே மாட்டோம். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது அந்த க்ரீன் ரொம்ப வைப்ரண்ட்டாகவும் ரியலிஸ்டிக்காக இருக்கும். நம்ம பேலட்டில் வர்ற க்ரீன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி அடிக்கிற க்ரீன் மாதிரி இருக்கும். ரொம்ப என்ன சொல்கிறது, ரியலிஸ்டிக்காக இருக்காது. நல்லாயிருக்கும், பட் ரியலிஸ்டிக்காக இருக்காது. ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லோ மேலே ப்ளூ பண்ணும்போது அது ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இப்போ டார்க் ப்ளூ அப்ளை பண்ணுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த ஷேடோ விழுந்து க்ரீன் லீஃபோட க்ரீன் ரொம்ப டார்க்காக தெரியும் இல்லையா? ஸோ அதுக்காக நான் டார்க் ப்ளூவை அப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோவை பார்க்குற குட்டீஸுங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. அதாவது முந்தைய ஒரு காலத்தில் ஒரு ராஜா இருந்தாராம். அவருக்கு ஒரே ஒரு கண்ணு தான். இன்னொரு சைடு கண்ணில் பார்த்திங்கன்னா ஸ்கின்னால் கவர் ஆகிருக்கும். அதாவது கண்ணே கிடையாது, இன்னொரு சைடு வெறும் ஸ்கின்னால் கவர் ஆகிருக்கும். அப்புறம் அவருக்கு ஒரே ஒரு கால். ஸோ ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்ட் அவர் கிங்காக இருக்கார். அவருக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, நம்ம படத்தை நம்மளோட போர்ட்ரைட்டை யாராச்சும் ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு வரைஞ்சி வச்சு அதை நம்மளோட அரண்மனையில் மாட்டிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டார். அதனால் அவர் சபையில் இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாரையும் கூப்பிட்டு எனக்கு என்ன அழகாக ஒரு போர்ட்ரைட் வரைஞ்சி கொடுங்க அப்படின்னு கேட்டார். அழகாக வரைகிறவங்களுக்கு பரிசு இருக்குது, அதே நேரத்தில் என்னை அசிங்கமாக வரைஞ்சா அவங்கள ஜெயிலில் போட்டுருவேன் அப்படின்னு சொன்னார். ஸோ எல்லாருமே ஒரு கண் மட்டும்தான் இருக்குது, ஒரு கால் தான் இருக்குது, இவரை எப்படி அழகாக நம்ம காமிக்க முடியும் அப்படின்ட்டு எல்லாருமே வேண்டாம், நம்ம பண்ண வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கிக்கிட்டாங்க. ஆனால் ஒரே ஒருத்தர் மட்டும் நான் பண்ணுறேன் அப்படின்னு ரெடியாக வந்தார். அப்போ மற்ற ஆர்டிஸ்ட்லாம் நினச்சாங்க, போச்சு, இவர் கண்டிப்பாக ஜெயிலில் இருக்க போகிறாரு, ஜெயிலில் போய் அடைஞ்சிருக்க போகிறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு மாதம் கழித்து அந்த ஆர்டிஸ்ட் கொண்டு வந்த அந்த பெயிண்டிங்கை பார்த்து கிங் மட்டும் இல்லை, அந்த சபையில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தாங்க. அவ்வளோ அழகாக இருந்துதான். அப்படி என்ன வரைஞ்சிருந்தாருன்னு தெரியுங்களா? அந்த கிங் ஒரு குதிரை மேலே உட்காந்துருக்கிற மாதிரி அந்த ஆர்டிஸ்ட் வரைஞ்சிருந்தாரு. ஸோ குதிரை மேலே உட்காரும்போது ஒரு கால் தெரியும், இன்னொரு கால் அந்த சைடு மறைஞ்சிரும்.
அந்த கிங்கோட கையில் ஒரு வில் இருந்துச்சு. அந்த வில்லை வச்சு அம்பு எய்துறதுக்காக அவர் ரெடியாக இருக்காரு. அதுக்கு அம்பு எய்தும்போது ஒரு கண்ணை கண்டிப்பாக மூடிடுவாங்க இல்லையா? ஸோ கிங் ஓட ஃபேஸே வந்து ஒரு கண் திறந்துருக்கும், ஒரு கண் வந்து இல்லாமல் ஸ்கின்னால் மூடின மாதிரி தான் இருக்கும். ஸோ அவர் வந்து அம்பை எய்துற மாதிரி வரைஞ்சிருந்தாராம். அது அவ்வளோ அழகாக இருந்துதான். எவ்வளோ ஒரு புத்திசாலியான ஆர்டிஸ்ட் பார்த்தீங்களா இவர். ஆர்டிஸ்ட்னாவே எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு அழகுணர்ச்சியோட பார்க்குறவங்க தான் ஆர்டிஸ்ட். நான் கூட காக்கா வந்து எவ்வளோ கருப்பா அது கத்துறது எதுவுமே எனக்கு பிடிக்காது. ஆனால் ஒரு ஆர்டிஸ்ட் வரைஞ்சதை பார்த்தப்புறம்தான் காக்காக்குள்ளேயும் இவ்வளோ அழகு இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுதான் நான் லாஸ்ட் வீடியோவில் காக்கா வரைகிறத பற்றி போட்டிருந்தேன். இந்த கதை வந்து நான் நெட்டில் இருந்து படித்தது தான். ஸோ இதோட காப்பிரைட் எல்லாமே அதை யார் க்ரியேட் பண்ணாங்களோ அவங்களுக்கே சொந்தம். ஓகேங்களா? ஓகேங்க, நெக்ஸ்ட் வந்து நம்ம பெயிண்டிங்க்கு ரிட்டர்ன் ஆகலாம். இந்த பெயிண்டிங்கில் பார்த்தீங்கன்னா நான் லெமன் எல்லோ, ஸ்கை ப்ளூ, டார்க் ப்ளூ இதை யூஸ் பண்ணேன். நீங்கள் உங்ககிட்ட எல்லோ ஆக்கர் இருந்துச்சுன்னா அந்த கலரும் யூஸ் பண்ணலாம். அந்த என்ன எல்லோ என்ன ப்ளூ இருக்கோ எல்லா சாய்ஸும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு சாய்ஸ்லேயும் வர கலர் வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த பெயிண்டிங்கை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுங்கள். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுசாக பார்த்தவங்களுக்கு நன்றி, வணக்கம்.